அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு முதலும் முடிவுமான சூரியன் உச்சத்தில் எழுதிய தலைவிதி 14/4/2024 முதல் மேசராசிக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்ற அளவிற்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், பாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன, மேசராசினியர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்ற நிலை உச்சம் பெறும் சூரியனால் 14/4/2024 முதல் இனி யோகத்தின் உச்சியில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்த சூரிய பெயர்ச்சி பலன்கள். ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் யோக நிலையில் இருந்தால் தலைமை பதவி தானாக தேடி வரும். உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் குன்றின் மேல் இட்ட விளக்கு போல புகழால் பிரகாசமடைவார்கள். அரசு அதிகாரம் தானாக தேடி வரும். சிறந்த நிர்வாகி என இவர்கள் பெயர் எடுப்பார்கள். சூரியன் தந்தைக்காரகன் என்பதால் தந்தையினுடைய பாசம் அபரிமிதமாக இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். மனதைரியம் அதிகரிக்கும். எடுத்த முயற்சியில் உறுதியாக இருப்பார்கள். எந்த பிரச்சனைகளையும் சமாளிக்கும் மனதைரியம் சூரியன் தருவாரு. சூரியன் ஆத்மகாரகன். உடலும் உள்ளத்திற்கும் சக்தியை தருபவர். அவரே ஜாதகத்தில் பலமில்லாமல் இருந்தால் உடல் உஷ்ணம் ஏற்படும். சோர்வாக இருப்பார்கள். கண் பார்வை கோளாறு ஏற்படும். தலைவலி, தலை சுற்றல் ஏற்படும். சூரியனால் என்னென்ன யோகங்கள் வரும் என்று பார்க்கலாம். நவகிரகங்கள்ல ஒன்றான சூரியனால் நமக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்படுது. அவ்வாறு சூரியனால் ஏற்படும் யோகங்கள் என்ன என்று பார்க்கும்போது, ஒன்று வாசி யோகம், மற்றொன்று வேசி யோகம். வசி யோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு 12இல் சந்திரன், ராகு, கேதுவை தவிர மற்ற ஐவர்களான புதன், குரு, சுக்கிரன், சனி இவர்களில் ஒருவர்கள் இருந்தார்கள் என்றால் அது வசி யோகத்தில் பிறந்தவர்கள் என்று அர்த்தம். இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் உலக புகழ் பெறுவார்கள். நல்ல குணமும் இனிமையான வார்த்தைகள் தரும் தர்மம் செய்வதில் அதிக ஆர்வம் கொண்டவர்கள். அமைச்சர்கள், அரசாங்க உயர் பதவி, உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடியவர்கள். மற்றொன்று வேசி யோகம். இந்த வேசி யோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு 2இல் சந்திரன், ராகு, கேதுகள் தவிர மற்ற கிரகங்கள் இருந்தால் இந்த வேசி யோகமாகும். இந்த வேசி யோகத்தில் பிறந்தவர்கள் அழகானவர்கள், இனிமையாக பேசுவார்கள், தைரியசாலிகளாகவும் இருக்கக்கூடியவர்கள், தந்தையர் புகழ் பெற்றிருப்பார்கள், உறவினர்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் பணத்தை சேமிக்க பழகி கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாமல் சூரியனுக்கு முன்னும் பின்னும் பஞ்ச மகா புருஷ கிரகங்கள் தனித்தோ அல்லது இணைந்திருந்தாலோ உபயரச யோகமும் இது சந்திரனுடைய துருத்ரா யோகத்தை போன்றது. இது எண்ணற்ற நன்மைகளை, சுப பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். பேச்சு திறமை உள்ளவர்களாக விளங்குவார்கள். எல்லா விதத்திலும் கெட்டிக்காரர்களாக விளங்குவார்கள். தைரியசாலிகள், உறவினர்களுக்கு உதவி செய்வார்கள். அனைவரும் இவர்களை பாராட்டக்கூடிய அளவிற்கு நடந்து கொள்வார்கள். அடுத்து ரவிச்சந்திர யோகம். சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் பரஸ்பர கேந்திரத்தில் இருந்தால் வரிஷ்ட யோகம், திரிகோணத்தில் நின்றால் சமயோகம், உபஜயஸ்தானத்தில் இருந்தால் அதம யோகம் என்று கூறப்படுகிறது. இந்த யோகம் பெற்றவர்கள் அரசியல் செல்வாக்கு, லாபங்கள், நுண்ணறிவு, ஞாபக சக்தி, பேச்சு திறன், வெற்றி கிட்டும். வெற்றி சமயோகமாக இருந்தால் பலன்கள் இவற்றிலிருந்து குறையும். தீமை எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதமயோகமான குருடு, மனநல பாதிப்பு, மூடத்தனம், அவமானம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சூரியனுக்கு 2இல் சந்திரனும் அல்லது லக்னத்திற்கு சூரியனும் 2இல் புதனும் 11இல் சந்திரனும் இருந்தால், குரு சந்திரனுக்கு 4, 7, 10 இருந்தால் பாஸ்கர யோகம் அமையும். இதனால் தைரியசாலிகளாகவும் உயர்ந்த அந்தஸ்துள்ளவர்களாகவும் இருப்பார்கள். சகல சாஸ்திரங்களை அறிந்தவர்களாக விளங்குவார்கள். மேடை பேச்சாளர்கள், மன மகிழ்ச்சி உள்ளவர்கள், தனது தொழிலை சிறப்புடன் செய்யக்கூடியவர்களாக விளங்கக்கூடியவர்கள். அடுத்து பார்க்க போவது திரிலோஷன யோகம். சூரியன், சந்திரன், செவ்வாய் ஒருவருக்கு ஒருவர் திரிகோணங்களில் இருந்தால் திரிலோஷன யோகம் அமையும். இந்த யோகத்தால் சிறந்த சிந்தனையாளர்கள், சிறந்த பேச்சாளர்கள், சகோதரிகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். பிறரை எளிதில் எடை
சண்டை போடக்கூடியவர்கள், அதிக செல்வம் மற்றும் நீண்ட ஆயுள் கொண்டவர்களாக விளங்கக்கூடியவர்கள். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் நிகழும் இந்த குரு மற்றும் சூரியனுடைய சேர்க்கை. ஏப்ரல் 13ஆம் தேதி சூரியன் மீனராசியிலிருந்து மேனராசிக்கு பெயர்ச்சியாகி மேசராசியில் சஞ்சரிக்கும் குருவுடன் சூரியன் இணைவதுதான் இந்த அற்புத சக்தி வாய்ந்த யோகத்தை ஏற்படுத்துகிறது. இது எவ்வளவு சிறப்பான கிரக சேர்க்கை மற்றும் இதனால் அதிகபட்ச பலன்களை நாம் பெறுகிறோம். அந்த வகையில் இந்த குரு மற்றும் சூரியனுடைய சேர்க்கையின் காரணமாக எண்ணற்ற நன்மைகள் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படுகிறது. ஒவ்வொரு கிரகமுமே ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு ராசியில் சஞ்சரிக்கும். இதில் அதிவேகமாக சுழலும் கிரகம் சந்திரன் என்பது குறிப்பிடத்தக்கது. சந்திரன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதற்கு 2.5 நாட்கள் ஆகும். அதிகபட்சமாக 2.5 ஆண்டுகள் ஆகும். ஒரு ராசியில் இருப்பது சனி கிரகம். இது போல வெவ்வேறு காலகட்டத்தில் ஏற்படும் பயிற்சியில் கிரகங்கள் ஒரு ராசியில் ஒவ்வொன்றாக இணைவது அற்புதமான யோகங்களையும் ஒரு சில நேரத்தில் அசுபமான யோகங்களையும் உண்டாக்கும். மிக மிக சுபிட்சமான மற்றும் சக்தி வாய்ந்த யோகம் என்று குறிப்பிடும் போது குரு மற்றும் சூரியன் இணைவை கூறலாம். அதுவும் ஒரு சில ராசிகளில் குரு மற்றும் சூரியனுடைய சேர்க்கை பல யோகங்களில் இணைவுக்குரிய பலன்களை கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அது போன்ற ஒரு சேர்க்கை தான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும் இந்த சூரியன் மற்றும் குருவினுடைய சேர்க்கை. இதனால் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் சில முன்னேற்றங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள், வசதி வாய்ப்பில் முன்னேற்றங்கள் என எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு சேர்க்கையா இந்த சூரியன் மற்றும் குருவினுடைய சேர்க்கை அமைந்திருக்கிறது. சில காலங்கள் மட்டுமே இந்த சேர்க்கை நீடித்தாலும் இந்த காலகட்டங்களில் எண்ணற்ற பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. இவ்வளவு மேன்மைகள் கொண்ட சூரிய பகவான் மீனராசியிலிருந்து தனது உச்சராசியான மேசராசியில் சஞ்சரிக்க இருக்காருங்க. இதன் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தன குடும்ப அதிபதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு அவஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு. உங்களுடைய ராசி பிரகாரம் 6இல் கேதுவும் தொழிலில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் சஞ்சரிக்கிறாருங்க. இதனால மேசராசினியர்களுக்கு இந்த புதிய பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல புதிய பங்குதாரர்கள் வந்து சேரலாங்க. எடுத்த காரியத்தில் ஒரு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. கடன் சுமை குறையுங்க. சுக்கிர பலத்தால் கணவன் மனைவி உறவுகள் சீராகுங்க. கலைஞர்களுக்கு எதிர்பாராத புதிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 6க்கு உடைய புதன் நீச்சம் அடைவது நல்லதுங்க தாங்க. அதனால எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. மேசராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சனி பலமாக இருக்கிறாரு. எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்க இருக்குங்க. குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்குது. உங்களுடைய முயற்சிகள்ல எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. புதிதாக தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இந்த காலகட்டங்களில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. இந்த முயற்சிகளுக்கு தேவையான நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. மனதில் உற்சாகம் கிடைக்க இருக்குதுங்க. செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெறுவது சிறப்பான ஒரு கிரக அமைப்பா அமைஞ்சிருக்குதுங்க. இதனால சுபகாரிய முயற்சிகள் முடிவாகுங்க. திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. குரு சாதகமாக இல்லைங்க. சூரியனும் சனியும் இணைந்திருந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான இன்னல்களை எல்லாம் ஏற்படுத்தினாரோ அந்த இன்னல்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. பிள்ளைகளுடைய வழியில் கஷ்டங்கள் வரலாங்க. அதனால் அவர்களுடைய விஷயத்தில் கண்ணும் கருத்துமாகவும் சற்று எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க. திடீர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 3க்குரிய புதன் 12இல் இருப்பதால சகோதர உறவுகள்ல ஒரு சில பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்களில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது துர்க்கையை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.